ஸோ BH ஈக்குவல்ஸ் டு BE இந்த டைமில் வந்து ஹரிசாண்டல் எல்லாமே ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக தான் இருக்கும். எதுவுமே எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து இப்போ உங்களுக்கு கீழே டிப் ஆகல. கீழே டிப் ஆச்சுன்னா இந்த பக்கம்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி கீழே டிப் ஆகும்போது அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இந்த பக்கமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து கீழே டிப் ஆகல. இப்போ ஈக்குவேட்டரில் வந்து இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து கீழே டிப் ஆகல. அதாவது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே பிளேனில் ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் BE வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா horizontal component ஈக்குவலாக இருக்கும். magnetic field towards horizontal component. ஸோ horizontal component இந்த பக்கம் எல்லாம் அப்போ எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து லெஃப்ட் டு ரைட் அதாவது ஹரிசாண்டலாக தான் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா BV அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் 0. ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பக்கமாக மேக்னெட்டிக் இப்போ எக்ஸாம்பிள் 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போகுதுன்றாங்க. ஸோ இது வந்து BH ஹரிசாண்டல் காம்பனண்ட். இந்த பக்கமாக எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் போகல அப்படின்றாங்க BE. ஸோ உங்களுக்கு ஈக்குவேட்டரில் இப்படி தான் இருக்கும். ஸோ BE இந்த பக்கம் எதுவுமே இல்லை, எல்லா மேக்னெட்டிக் லைன்ஸும் வந்து ஃபீல்ட்ஸும் வந்து இப்படி தான் போகுது. ஸோ அதனால தான் வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் BE வந்து எப்படி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? BHக்கு ஈக்குவலாக இருக்கும். வென் B ஸோ அந்த டைமில் BV வந்து 0. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் இஸ் மேக்ஸிமம் and vertical component is 0 at the equator. So equatorல பார்த்தீங்கன்னா horizontal component தான் அதிகமாக இருக்கும், vertical component இருக்கவே இருக்காது. So at magnetic poles அதாவது இந்த எட்ஜில் எர்த்தோட எட்ஜில் மேலேயும் கீழேயும் magnetic poles இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா horizontal component 0 ஆகிடும். So at the magnetic poles the earth's magnetic field is perpendicular to the surface of the earth. இப்போ surface இப்படி earth இப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எப்படி போகுதுன்னா இப்படி பாஸ் ஆகுது, எல்லாமே வெர்டிக்கலாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த பக்கமாக எதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் போகல. ஸோ எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸாக இருக்குது. ஸோ இந்த டைமில் விச் இம்ப்ளைஸ் தட் த நீடில் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் ரெஸ்ட் வெர்டிக்கலி அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப் I ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. இப்போ இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ ரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நேராக நிற்கும். இந்த ப்ளூ ரெட் வந்து இதில் வந்து இப்படி நிற்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டைரக்ஷன் நிற்குதுல இந்த ப்ளூ ரெட்டு, நம்ம நார்த் போல் சதர்ன் ஹெமிஸ்பியர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் போனோம்னா அந்த இடத்துல இந்த மேக்னெட் எப்படி நிற்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்படி நிற்கும், உங்களுக்கு ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டே இருக்காது. ஓகேவா? ஸோ ஆங்கிள் டிப் ஸோ இந்த இடத்துல டிப் I ஈக்குவல்ஸ் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்போ BHோட வேல்யூ ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டே இருக்காது. எங்கே? இந்த எர்த்தோட நார்த் போல் அதாவது இந்த இடத்துலையும் சதர்ன் போல்லையும். இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா எல்லாமே இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். எர்த்தோட ஈக்குவேட்டர் இந்த ரீஜனில் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இப்படி போகும். ஸோ அதனால் இந்த நார்த் போல்லையும் சதர்ன் போல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். எர்த்துக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருக்குது. BH ஹாரிசாண்டல் காம்பனண்ட் இந்த பக்கமாக எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்காது. அதனால் BH வந்து 0. BV இப்போ இங்கே டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஸ் ஈக்குவல்ஸ் டு BV. ஓகேவா? BEன்றது வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா BVக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டே இருக்காது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் த வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ் அண்ட் ஹாரிசாண்டல் காம்பனண்ட் இஸ் 0 அட் த போல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் போல்ஸில் வந்து போல்ஸ்னால் இந்த மேல் பகுதியில் நார்த் போல் சதர்ன் போலில் சவுத் போலில். ஸோ இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் ஹாரிசாண்டல் காம்பனண்ட் வந்து 0 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், 2 முக்கியமானது. ஒன்று, இந்த எர்த் வந்து இப்போ ஒரு ஆக்சல் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜியோகிராஃபிக் மெரிடியன், இந்த ப்ளூ பிளேன் வந்து ஜியோகிராஃபிக் மெரிடியன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம காம்பஸை கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்பஸ் எந்த பக்கமாக நிற்கும்னா இங்கே பாருங்கள் இந்த ஆங்கிள் நிற்கிறதுல அது இந்த க்ரீன் பிளேனில் நிற்கும், இந்த பக்கமாக நிற்கும். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன். ஒன்று ஜியோகிராஃபிக் மெரிடியன், இன்னொன்று மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் இருக்கும், ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கு ஒரு ஜியோகிராஃபிக் ஈக்குவேட்டர் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மெயினாக 3 பார்த்தோம். ஒன்று இந்த டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று இன்க்ளினேஷன் ஒன்று பார்த்தோம். ஓகேவா? மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் நம்ம வந்து டிக்ளினேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன். மேக்னெட்டிக் டிப்னா இப்போ ஹாரிசாண்டல் பக்கம் இது இந்த டயக்ராம்க்கு வாங்க.
இது இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்காது இந்த மேக்னெட்டு. இது என்ன ஆகும்னா கொஞ்சம் கீழே டவுன் ஆகிடும். இந்த நீடில் வந்து கீழே இறங்கிடும். ஒன்று கீழே இறங்கும், இல்லை மேலே ஏறிடும். ஸோ கீழே இறங்கும். இதுதான் வந்து நம்ம மேக்னெட்டிக் டிப்புன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன். ஒன்று இந்த பக்கம் கீழே இறங்கினா இந்த பக்கம் மேலே ஏறியது இல்லை. ஸோ அதனால் இது டிப் ஆர் இன்க்ளினேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் BH. ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா ஒரு பர்டிகுலர் எர்த்தில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் எங்கே அதிகமாக இருக்கும்? ஈக்குவேட்டரில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே வந்து நார்த் போல்லையும் சவுத் போலில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்காது. அதுவே வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் இருக்கும். அந்த இடத்துல ஹரிசாண்டல் காம்பனண்ட் சுத்தமாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ் பற்றி. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.